Welcome. Mineral resources. Mineral resources are naturally occurring substances having definite chemical composition and physical properties. அதாவது மினரல்ஸ் அப்படிங்கிறது இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருள் தனி சப்ஸ்டன்சஸ். அது வந்து அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கெமிக்கல் காம்போசிஷன்ஸும் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் அது பெற்றிருக்கும் அப்படிங்கிறத நம்ம மினரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மினரல்ஸோடைய கிளாஸிஃபிகேஷனில் ஓர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ் ஆர் காம்பினேஷன் ஆஃப் மினரல்ஸ் ஃப்ரம் விச் யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் சச் எஸ் மெட்டல்ஸ் can be profitably extracted and used for manufacture. மினரல்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம மெட்டல்ஸை எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியுமோ அதை வந்து நம்ம ஓர்ஸ் அப்படின்னு நம்ம நேமிங் பண்ணுறோம். Next, formation of mineral deposits. Concentration of minerals at a particular spot gives rise to a mineral deposits. Formation of these deposits is a very slow biological process. Even it takes millions of years to develop as a mineral deposits. அதாவது இயற்கையாகவே நடக்கக்கூடிய ப்ராசஸ் இது. டெட் ஆர்கானிக் மேட்டர்ஸ் ஆர் மெட்டீரியல் சப்ஸ்டன்சஸ் வந்து டெபாசிட்ஸ் மினரல்ஸாக மாறுறதுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் கூட அது எடுக்கும். வேரியஸ் பயாலஜிக்கல் ப்ராசஸஸ் நடக்குது அதில். ஃபர்ஸ்ட் ஒன், மினரல் டெபாசிட்ஸ் ஆர் ஃபார்ம்டு டியூ டு த பயாலஜிக்கல் டீகம்போசிஷன் ஆஃப் டெட் அனிமல்ஸ் அண்ட் ஆர்கானிக் மேட்டர்ஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி டெட் அனிமல்ஸ் அண்ட் ஆர்கானிக் மேட்டர்ஸ் வந்து பயாலஜிக்கல் டீகம்போசிஷனில் மினரல் டெபாசிட்ஸாக மாறுது. செகண்ட் ஒன், தே ஆர் ஆல்சோ ஃபார்ம்டு டியூ டு த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மினரல்ஸ் டியூரிங் கூலிங் ஆஃப் மோல்டன் ராக்ஸ், லாவா ஃப்ரம் வெல்கனோஸ். ஸோ இந்த மோல்டன் ராக் மெட்டீரியல்ஸ் வந்து டெபாசிட் ஆகிட்டு அதுவும் வந்து mineral deposits are மாறுது. These are also formed due to evaporation of sea water. Mineral deposits are formed due to oxidation reduction reaction inside the earth. Formation of mineral deposits due to concentration of minerals during weathering, transport and sedimentation. இதேமாரி இயற்கையாக நடக்கக்கூடிய ப்ராசஸில் என்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ப்ராசஸ் அல்லது ரிடக்ஷன் ப்ராசஸ், அதாவது ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Classification of mineral resources. United States Geological Survey divides non-renewable mineral resources into three categories. One is identified resources, second one undiscovered resources, third one reserves. So first identified resources அப்படின்னு சொல்லும்போது the location, existence, quantity, quality of these mineral resources are known by their டைரக்ட் ஜியாலஜிக்கல் எவிடன்சஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ். டிஃபைன்டாக நம்ம சொல்லலாம், இந்த லொக்கேஷனில் இந்த குவாலிட்டியில் இந்த குவான்டிட்டியில் இந்த மினரல்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறது எல்லாமே ஐடென்டிஃபைடு ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் ஒன், அன்டிஸ்கவர்டு ரிசோர்ஸஸ். தீஸ் ஆர் மினரல்ஸ், these resources are assumed to exist on the basis of geological knowledge and theory. அதாவது பழங்காலத்தில் வரலாற்று அடிப்படையில் இந்த இடத்துல இந்தமாரி பொருட்கள் இருக்குது அப்படின்னு அசியூம் பண்ணுறது அன்டிஸ்கவர்டு ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். பட் த ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன்ஸ், குவாலிட்டி, குவான்டிட்டி ஆர் அன்னோன். அது எக்ஸாக்டாக நம்ம இந்த லொக்கேஷனில் இவ்வளோ குவாலிட்டியில் இந்த குவான்டிட்டியில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியாது. தேர்ட் ஒன், ரிசர்வ்ஸ். These mineral resources are identified resources from which usable minerals can be extracted profitably. இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷனில் சொன்னோம் இல்லைங்களா, ஐடென்டிஃபைடு ரிசோர்ஸஸ். அதை தான் நம்ம சொல்கிறோம். இதை வந்து நம்ம ப்ராஃபிட்டபுளாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடியது ஐடென்டிஃபைடு ரிசோர்ஸ்ன்னு நம்ம ரிசர்வ்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். Next, uses and exploitation of minerals. Minerals are used in a large number of ways in everyday domestic, agriculture, industrial and commercial sectors. ஸோ நம்மளுடைய இயற்கையில் நம்ம வாழ்க்கையில் எவ்ரிடே நம்மளோட நடைமுறையில் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம அந்த மினரல்ஸ், மெட்டல்ஸை நம்ம பயன்படுத்திக்கிறோம். Classification of minerals. Minerals are classified into two ways based on their composition and usage. So first one, based on composition. ஸோ அதோடைய காம்போசிஷன் மெட்டல்ஸாக இருந்தால் அது மெட்டாலிக் மினரல்ஸ்னும், நான் மெட்டல்ஸாக இருந்தால் நான் மெட்டாலிக் மினரல்ஸ்னு சொல்கிறோம். மெட்டல்ஸாக இருக்குதுன்னா எக்ஸாம்பிள் அயன், அலுமினியம், காப்பர், ஜிங்க், இதெல்லாம் வந்து மெட்டாலிக் மினரல்ஸ். நான் மெட்டாலிக் மினரல்ஸ்னு சொல்லும்போது குவார்ட்ஸ், ஃபெல்ஸ்பர், டோலமைட், கால்சைட் எக்ஸெட்ரா, இதெல்லாம் வந்து நான் மெட்டாலிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பேஸ்ட் ஆன் யூசேஜ். ஸோ எப்படி அதை பயன்படுத்துகிறோங்கிறது பொறுத்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். செகண்ட் ஒன்று ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படிங்கிறது அயன், அலுமினியம், காப்பர், கோல்டு, இதெல்லாம் வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ். ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் அப்படிங்கிறது மேங்கனீஸ், கோபால்ட், பிளாட்டினம் அண்ட் குரோமியம். இதெல்லாம் வந்து டிஃபென்ஸ் ஆஃப் கண்ட்ரியோட டிஃபென்ஸுக்கு பயன்படுறதுனால அதை ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வந்து அதோட எக்கனாமிக் சுச்சுவேஷன் ஆஃப் அ கண்ட்ரி அதை டிட்டர்மைன் பண்ணுறதுனால அதை வந்து நம்ம பேஸ்ட் ஆன் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறோம்.
இப்போ மினரல் என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ் ஆர் இம்பேக்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் யூஸிங் மினரல் ரிசோர்ஸஸ். மினரல் ரிசோர்ஸஸை எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுனால வரக்கூடிய என்விரான்மெண்டல் இல் எஃபெக்ட்ஸ் என்னென்னு பார்க்குறோம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்விரான்மெண்டல் கன்சர்ன் அரைசஸ் ஃப்ரம் த எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் ப்ராசஸிங் ஆஃப் மினரல்ஸ் டியூரிங் மைனிங், மெல்ட்டிங், ரோஸ்டிங் எக்ஸெட்ரா. அப்போ மைனிங்கில் ஆரம்பித்து மினரல்ஸை வந்து மெல்ட் பண்ணி ரோஸ்டிங் பண்ணி மெட்டல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ப்யூரிஃபை பண்ணுற வரைக்கும் எனக்குரிய என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ் என்னென்னு சொல்கிறோம் இதில். ஸோ ஃபஸ்ட்டு Mining is a process of extraction of metals from mineral deposits. Mineral depositsல இருந்து மைனிங் பண்ணி அந்த மெட்டல்ஸ் எடுக்கிறது மைனிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் டைப்ஸ் ஆஃப் மைனிங். இட் இஸ் கிளாசிஃபைடு ஆஸ் சர்ஃபேஸ் மைனிங் அண்ட் அண்டர்கிரவுண்ட் மைனிங். ஸோ சர்ஃபேஸ் மைனிங் அப்படின்னு சொன்னாக்கா த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் த நியர் சர்ஃபேஸ் ஆஃப் டெபாசிட். எர்த்ஸ் கிரஸ்ட்டுக்கு உள்ளே போகாமல் நியர் சர்ஃபேஸில் இருந்து எடுக்கிற மினரல்ஸ் எல்லாத்தையுமே சர்ஃபேஸ் மைனிங் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் ஒன் அண்டர் கிரவுண்ட் மைனிங். இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் பிலோ த எர்த் சர்ஃபேஸ். இதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பிட் மைனிங் இருக்குது. இட் இன்க்ளூட்ஸ் ஓப்பன் பிட் மைனிங், ட்ரெட்ஜிங் அண்ட் ஸ்ட்ரிப் மைனிங். ஓப்பன் பிட் மைனிங் அப்படிங்கிறது using dig holes and remove the ores. For example, iron, copper, limestone and marble எல்லாமே வந்து ஓப்பன் பிட் மைனிங்லேருந்து எடுக்கிறோம். செகண்ட் ஒன் ட்ரெட்ஜிங். In dredging, chained buckets and drag lines are used. அப்போது பக்கெட் மாதிரி ஷேப்பில் இருந்து நம்ம கிணத்துல தண்ணி மூழ்கிற மாதிரி மோல்ட் பண்ணி அள்ளி எடுக்கிறது வந்து ட்ரெட்ஜிங் அப்படின்னு சொல்லுவோம். மினரல்ஸ் அண்டர் த வாட்டர் மினரல் டெபாசிட்ஸ். ஸோ கடலுக்கு அடியில் இருக்கிறதாகட்டும் இல்லை நிலத்துக்கு அடியில் இருக்கிறதாகட்டும் அங்கேருந்து நம்ம பக்கெட்ஸ் ஷேப்பில் இருக்கிறத வச்சு நம்ம ஃபுல்லாக அள்ளி எடுக்கிறது ட்ரெட்ஜிங் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் ஒன் ஸ்ட்ரிப் மைனிங். ஸோ இட் இஸ் ஓர் இஸ் ஸ்ட்ரிப்டு ஆஃப் பை யூஸிங் புல்டோசர்ஸ் ஆர் ஸ்ட்ரிப்பிங் வீல்ஸ். ஸோ புல்டோசர்ஸ் அல்லது ஸ்ட்ரிப்பிங் வீல்ஸ் வச்சு புஷ் பண்ணுறது நம்ம ஸ்ட்ரிப் மைனிங் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்னென்ன என்விரான்மெண்டல் டேமேஜஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தா என்விரான்மெண்டல் டேமேஜ் காஸ்டு பை மைனிங் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஆஸ் ஃபாலோஸ். ஃபர்ஸ்ட் ஒன் டீவெஜிடேஷன் அண்ட் டீஃபேஸிங் ஆஃப் லேண்ட்ஸ்கேப். ஸோ டாப் சாயில் அந்த வெஜிடேஷன், ஃபாரஸ்ட், அக்ரிகல்ச்சுரல் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக மைனிங் ஏரியானால டிஸ்டர்ப் ஆகிடும். அதனால் நமக்கு லைஃப் ஸ்டாக் ஃபீட் பண்ணுறது கிடையாது, நமக்கு அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் லாஸ் ஆகிறது, டீஃபாரஸ்டேஷன் நடக்கிறது எல்லாமே இந்த devegetation and defacing of landscapes வரும். So the large scale deforestation or devegetation leads to several ecological losses and also landscape gets badly affected. So அந்த நிலப்பரப்பு கம்ப்ளீட்டாக அது வீணாக போயிடுது. செகண்ட் ஒன் கிரவுண்ட் வாட்டர் contamination. Mining disturbs and also pollutes the groundwater. Usually sulfur present as an impurity in many ores gets converted into sulfuric acid due to microbial action. அப்போ சல்ஃபர் கண்டெய்னிங் ஓர்ஸ் என்ன ஆகும்னா மைக்ரோவேல் ஆக்ஷனில் சல்ஃபியூரிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ தட் பொல்யூட்ஸ் த அண்டர் கிரவுண்ட் வாட்டர். ஸோ அக்விஃபர் வாட்டர் டேபிள் இருக்கு இல்லையா, அது அசிடிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிடுது. சம் ஆஃப் த ஹெவி மெட்டல்ஸ் ஆல்சோ கெட்ஸ் லீச்டு இன் டு த கிரவுண்ட் வாட்டர். அதுமாரி நிலத்தடி நீருக்குள்ளே ஹெவி மெட்டல்ஸும் சில சமயங்களில் ஊடுருவிடுது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் வாட்டர் பொல்யூஷன். ட்ரைனேஜ் ஆஃப் acid mines often contaminates the nearby streams and lakes. ஸோ மைனிங் பண்ணக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நீர்நிலைகளையே அது பாதிக்குது. இட் இஸ் the acidic water is harmful to many aquatic lives. Sometimes radioactive substances like uranium also contaminates the surface water and kill many aquatic animals. Fourth one, air pollution. ஸோ மினரல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு, மைனிங் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு, அதிலிருந்து மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் பண்ண போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்மெல்ட்டிங் அண்ட் ரோஸ்டிங் ஆர் டன் டு பியூரிஃபை த மெட்டல்ஸ். ஸ்மெல்ட்டிங் அண்ட் ரோஸ்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். அப்போ என்ன ஆகுனா எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஏர் பொல்யூட்டன்ஸ் த டேமேஜஸ் த நியர்பை வெஜிடேஷன். த சஸ்பெண்டட் பர்டிகுலேட் மேட்டர் எஸ்பிஎம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அது SOx சல்ஃபர் ஆக்சைட்ஸ், ஆர்சனிக் பார்ட்டிகல்ஸ், கேட்மியம், லெட் இதுமாரி எல்லாமே ஏர் பொல்யூஷனை க்ரியேட் பண்ணுது. அண்ட் ஃபிஃப்த் ஒன் லேண்ட் சப்சிடென்ஸ். It is mainly associated with the underground mining. Subsidence of a mining area results in cracks in houses, buildings, tilting of buildings and bending of rail tracks. ஸோ நிலம் உள்வாங்கிக்குது அப்படின்னு சொல்லல, இந்த மாதிரி நடக்கிறது, கிராக்ஸ் விழுறது, பில்டிங்ஸ் ஆகிறது, இதெல்லாம் வந்து லேண்ட் சப்சிடென்ஸ் அப்படின்னு
Effects of over-exploitation of mineral resources. So rapid depletion of mineral deposits, over-exploitation of mineral resources leads to wastage. அதாவது ரேப்பிடாக எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணும்போது மினரல் டெபாசிட்ஸ் தீர்ந்து போகிறது. அதுமாரி அதிகமாக கன்சியூம் பண்ணுறதுனால நிறைய வேஸ்டேஜஸ் கிடைக்கும், வேஸ்டேஜஸ் ஆகும். வேஸ்டேஜஸ் அதிகமாகிறதுனால தேர்ட் ஒன் என்வரான்மெண்டல் பொல்யூஷன் அதிகமாகும். ஸோ இட் காசஸ் த என்வரான்மெண்டல் பொல்யூஷன். அண்ட் ஃபோர்த் ஒன் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் நீட்ஸ் ஹெவி எனர்ஜி ரெக்குயர்மெண்ட். அதிகமாக மினரல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு வரும்போது அதிகமாக எனர்ஜி ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும், அதிக ப்ராசஸஸ் அங்கே நடக்க ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் மினரல் ரிசோர்ஸஸ். ஸோ த எஃபிஷியன்ட் யூஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் மினரல் ரிசோர்ஸஸ், மாடர்னைசேஷன் ஆஃப் மைனிங் இண்டஸ்ட்ரீஸ், சர்ச் ஃபார் நியூ டெபாசிட்ஸ். அதாவது எஃபிஷியன்ட் யூஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் மினரல் ரிசோர்ஸஸ், தேவையான அளவுக்கு கம்மியாக பயன்படுத்திக்கிறோம், ஈக்விட்டபிள் யூஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது அதேமாரி ப்ரொடெக்ஷன் பாதுகாக்கணும், மினரல் ரிசோர்ஸஸை பாதுகாக்கிறது. செகண்ட் ஒன் மாடர்னைசேஷன் ஆஃப் மைனிங் இண்டஸ்ட்ரீஸ், கொஞ்சம் மாடர்னைஸ்டு எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணும்போது என்வரான்மெண்டல் பொல்யூஷனோ நாய்ஸோ க்ரியேட் ஆகாது, வேஸ்டேஜஸ் கம்மியாகும். சர்ச் ஃபார் நியூ டெபாசிட்ஸ், அதாவது ஆல்டர்னேட் சோர்ஸஸ் அல்லது ஆல்டர்னேட் மினரல் டெபாசிட்ஸை டிசைட் பண்ணுறது. அண்ட் ரீயூஸ் அண்ட் ரீசைக்ளிங் ஆஃப் மெட்டல்ஸ், மோஸ்ட்லி மெட்டல்ஸை ரீயூஸ் அண்ட் ரீசைக்ளிங் ப்ராசஸில் நம்ம ரெக்கவர் பண்ணிக்கிறோம். அடாப்டிங் ஈகோ ஃப்ரெண்ட்லி மைனிங் டெக்னாலஜி, ஸோ என்வரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணாத மாதிரி இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட் டெக்னிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா என்வரான்மெண்டலில் நம்ம பொல்யூட் ஆகாமல் தடுக்கலாம். லோ கிரேட் ஓர்ஸ் கேன் பி பெட்டர் யூட்டிலைஸ்டு பை யூஸிங் மைக்ரோவேவ் லீச்சிங் டெக்னிக்ஸ். ஸோ சல்ஃபர் கண்டென்ட் லோயர் கிரேடு ஓர்ஸை வந்து நம்ம மைக்ரோவேவ் ப்ராசஸில் வாஷ் பண்ணும்போது அது என்வரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணக்கூடிய ஆசிட்ஸாக மாறாமல் அது வேஸ்ட் மெட்டீரியலாக போக மைக்ரோப்ஸ் அது கன்சியூம் பண்ணிக்கும். தேங்க்யூ.